ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்க வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தோல் எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா இதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. கிழங்கு வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. நாரில் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ இந்த கிழங்கு மசிச்சது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை, வறுத்தது வறுக்காது எது வேணாலும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக. அதனால் எண்ணெயோ நெய்யோ எதுவும் பயன்படுத்தாமல் செய்ய போகிறேங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பேன் கேக் மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி செய்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் விட்டு அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஏலக்காயை நல்லா தூள் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்துருங்க. மாவை இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ்க்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துகிட்டு இந்த மாவுலேருந்து எடுத்து நம்ம பேன் கேக்காக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அதாவது தோசைக்கல்லில் சின்ன சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்து செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிரும். பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து தடவி விட்டுருங்க. நெய்யோ அல்லது எண்ணெயோ நம்ம வந்து அதில் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து நல்லா ஒரு 5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாவில் சோடா உப்பு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த தட்டில் ஒரு 3/4 வாசி வர வரைக்கும் இதை வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டை வச்சிடலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். ஒரு 12 நிமிஷம் நல்லா வெந்ததும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்லேருந்து எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் பீசஸாக வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சமாக நெய் தடவி தட்டில் வச்சோம் அப்படின்றனால கொஞ்சம் கூட ஒட்டாது. பாருங்கள், அழகாக கேக் மாதிரி வந்துருச்சு. குழந்தைங்க விருப்பப்பட்டாங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் அப்படி தூவி விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே நட்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு புட்டிங் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு புட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.